ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவ உட்காந்து நல்லா வீடியோ பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரியுது. நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணிலாம் கேட்டிருந்தீங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டியா, என்னாச்சு, ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ மொத்தமாக நான் ஒரு வீடியோவாக இதை போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 16 days நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். கரெக்டாக 16th day தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனோம். எல்லாருக்குமே தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு பிரெயினில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன நடந்ததுன்றதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த லாஸ்ட்டு ஒரு 20 days என்ன நடந்ததுன்றதை ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 5th அன்றைக்கி எனக்கு வந்து பேபி ஷவர் வச்சுருந்தாங்க. ஸோ நானும் வந்து பேபி ஷவர் ரொம்ப ஹாப்பியாக துருவன்லாம் தூக்கிலாம் இடுப்புலலாம் வச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த டே சூப்பராக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து என்னாச்சு, என்னோடய கால்லாம் வந்து கிராம்ப் இழுக்க ஆரம்பிச்சிது. திடீர்னு என்னாச்சு, தைஸு இந்த காப்ஸ் கிட்டலாம் காலில் வந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் என்னடா இப்படி இருக்கே, அப்புறம் பார்த்தா அது என்ன தான், நான் அது மாதிரி இழுத்த உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன். அவரும் கொஞ்சம் மசாஜ்லாம் பண்ணி பார்க்குறாரு. பட் எதுக்குமே அது மசியவே இல்லை. ஒரு மாதிரி கால் இழுத்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அப்டமனில் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, விட்டு விட்டு ஆனால் வலி வந்துகிட்டே இருந்தது. சரி, எதுவும் இருக்கக்கூடாது. எனக்கு என்னென்னா, எங்கள் அப்பாவோட முதல் வருஷம் வந்து டெத் ஆனிவர்சரி வந்து திதிப்படி வந்து 10th January தான். ஸோ நான் வந்து கடவுள்கிட்ட என்ன வேண்டிகிட்டே இருந்தேன்னா, அப்பாவோட முதல் வருஷம் திதி வந்து நம்ம வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு தான் பாப்பா வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு நிமிஷமும் வேண்டிகிட்டே இருந்தேன். மைண்டில் அதே ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் எப்படியோ பெயினை டாலரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். கொஞ்சம் தூங்கினா நம்மளுக்கு அந்த பெயின் அவ்வளோ தெரியல, அந்த மாதிரிலாம் இருந்தது. 6th அன்றைக்கி. 7th January என்னாச்சு, காலையிலேருந்து மறுபடியும் அதே மாதிரி பெயின் இருந்துகிட்டே இருந்தது. கால் வந்து நடக்கவே முடியல, ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருந்தது. அடிவயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. விட்டு விட்டு வந்த வலி வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஏதோ அனீஸியாக இருக்குது. என்னடா இது, ஒருவேளை இந்த ஃபேக் பெயின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும் இது, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு நம்மளோட ப்ரெக்னென்சியில் வந்து டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா February 5 தான் சொன்னாங்க. பேபியோட க்ரோத் வச்சு Feb 2 and Feb 5 இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு டேட் தான் ஃபஸ்ட்டு சொன்னது. சரி, நமக்கு ஃபெப்பு தானே அப்படின்னு நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். சரி, அப்பாவோட திதி வந்து நம்ம வீட்டில் ஐயர்லாம் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதெல்லாம் முடித்த உடனே டெலிவரி பேக் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நாம் ஒரு கணக்கு போட்டால் கடவுள் ஒரு கணக்கு போடுற மாதிரி கரெக்டாக 7ஆம் தேதி வந்து எனக்கு ரொம்ப வலி வந்தோடனே சரி ஓகே, நம்ம வந்து என் கோசிஸ்டர் கிட்ட சொன்னேன், பிரியா இருக்கா இல்லையா, அவகிட்ட நான் சொன்னேன், பிரியா என்னன்னு தெரில, மாதிரி வலிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் லேட் பண்ணாதீங்கக்கா, உடனே போய் நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்துடலான்னு அவளும் சொன்ன உடனே சரி கஷாயம்லாம் வச்சு குடிச்சு பார்க்கலாம், பொய் வலியாக இருந்தால் அது கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பு சீரகம்லாம் போட்டு அந்த கஷாயம் ஒன்றுலாம் வச்சு குடித்தேன். குடிச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. வலி மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூஸாக வலிச்சுட்டே இருந்தது. சரி, சமாளிச்சிடலாம் ரேவதி, ஒன்றும் இருக்காது ரேவதி, எப்படியோ அந்த அப்பாவோட இது மட்டும் முடிச்சிடணுன்ட்டு என் மைண்ட்லேயே நான் லூசுத்தனமாக யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, இல்லை நம்ம போய் ஆகணும், ஹாஸ்பிட்டலில் போய் என்னன்னாவது பார்த்துட்டு வந்துடணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னான், கோசிஸ்டரும் சொன்னான். சரி ஓகே, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு டெலிவரி பேக் எப்பயுமே வந்து முன்னாடியே பேக் பண்ணி, துருவனுக்குலாம் வந்து வயிற்றில் இருக்கும்போது நான் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8th monthலேயே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் துருவன் வந்து கரெக்டாக 40 weeks தான் பிறந்தான். 2 மாதம் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இந்த ப்ரெக்னென்சியில் வந்து நான் கரெக்டாக January 3 வரைக்கும், ஆமாம், அந்த ஆஃபீஸ் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தது. சரி, ஆஃபீஸ் ஒர்க் இருக்கே, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பொறுமையாக அந்த டெலிவரி பேக் பேக்கிங்கை வந்து அப்பாவோட இது முடிச்சுட்டு நம்ம லீவ் எடுக்கும் போது அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கரெக்டாக 7th அன்னைக்கு ஹரிபரியாக என்னோடய செக்லிஸ்ட் எடுத்து என்னெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி இப்போ துருவனுக்கு நம்ம யூஸ் பண்ண க்ளோத்ஸு, அவனுக்கு வாங்கின திங்ஸ், கொஞ்சம் நிறைய அன்யூஸ்டு திங்ஸ்லாம் இருந்தது. சரி, பாப்பாவுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ஏன்னா ஆல்ரெடி இப்போ துருவனுக்குலாம் ஃபீட் பண்ணதுனால ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. அது இல்லாமல் புதுசாக கொஞ்சம் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 5-6 ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த மதருக்கு என்ன தேவைன்றதையும் பேக் பேக்கிங் பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் பண்ணுறேன். கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போகிறேன், அந்த வலி இருக்குது, அந்த வலியிலேயே தான் உட்காந்துட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் பேக் எல்லாமே. ஏன்னா இப்போ போகிறோம், சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளை அங்கே
டாக்டர் வந்து இல்லைம்மா நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அந்த ஒரு அசம்ஷனில் தான் சேஃபர் சைடுக்கு நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிரியாவும் நானும் உட்காந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்கோம் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் கையில் இருக்கோ அதெல்லாமே எடுத்து 2 பேக்கில் எடுத்து பேக் பண்ணிவிட்டு கரெக்டாக நாங்கள் போகிறோம். கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போகிறோம். போயிட்டு அவங்க உடனே பெயினுன்னொன்னே எமர்ஜென்சி ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. எமர்ஜென்சி ரூமில் வந்து அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. உடனே அவங்க என்னன்னா கான்ட்ராக்ஷன் காமிக்குது. 20, 30, 40 போயிட்டே இருக்குது. 100 கிட்ட போயிடுச்சு. ஸோ நார்மலாகவே கான்ட்ராக்ஷன் 100 வந்துருச்சுனாலே நம்மளுக்கு உள்ளே வந்து யூட்ரஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு, நம்மளுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிச்சுன்னு தான் மீனிங். ஸோ அவங்க வந்து அது நம்ம வீட்டில் இங்கே 6 மணிக்கு போல் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு ஒரு 6:30 அந்த மாதிரி டைம் தான் நான் கிளம்பி போனேன். இங்கேருந்து நான் ஜோதி ஹாஸ்பிட்டலில் தானே பார்க்குறேன். ஸோ இங்கே நார்த் மெட்ராஸில் என் வீட்டிலேருந்து ஜோதி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். நான் போயிட்டேன். போன உடனே டியூட்டி டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணாங்க. உடனே கைனகாலஜிஸ்ட் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு கான்ட்ராக்ஷன் ஹெவியாக இருக்கணும்னு. இமீடியட்டாக உடனே அனஸ்தீசியா கிட்ட சொல்லுங்கள், உடனே இந்த பண்ணுங்கள், ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்கள். உடனே டக்குன்னு 1/2 hourல எனக்கு எல்லாமே, எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. நான் வந்து பேபி ஷவர் முடிச்சுட்டு என்னோடய மெஹந்தி கூட காயலை, ஃபுல்லாகவே அந்த மெஹந்தி கூட போகலை கையிலேருந்து. நானும் வந்து இந்த கையில் வந்து ஒரு கையில் கேர்ள் ஒரு கையில் பாய் அதெல்லாம் போட்டிருந்தேன். உடனே அவங்க ஐவிலாம் போடும்போது கேர்ள் பாய் எல்லாம் பார்த்துட்டு என்ன கரெக்டாக பாப்பா பிறந்தவொடனே தான் கேட்டாங்க ஒரு டாக்டர், என்னம்மா கேர்ள்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு, கையில் போட்டிருக்க அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியாது, நான் ஜென்ரலாக 2 கையிலையுமே கேர்ள் பாய்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் ரெடி பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் பதட்டமாகிடுச்சு. ஆக்சுவலி துருவனுக்கு வந்து நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். பயங்கர ஒரு என்னோடய எனர்ஜி லெவல்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ஹை லெவலில் இருந்த மாதிரி எனக்கே ஒரு பர்சனலாக ஒரு ஃபீலிங். ஏன்னா ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி வேறு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ப்ரெக்னென்சியில் பார்க்கும்போது கரெக்டாக பாப்பா வயிற்றில் இருக்கா, எனக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருந்தது. எனக்கு நிறைய மைண்டில் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ரிலாக்ஸிங் மைண்டாகவே என்னால் இருக்க முடியாது. அது ஏன்னா எனக்கு தெரியல, அந்த கிராங்கினஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு. மேபி நிறைய பேருக்கு இது ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு வந்து அது இல்லாமையும் கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு இதெல்லாம் இந்த யோசனை அதிகமாக இருக்கும், ஸ்லீப் இருக்காது சரியா. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மைக்ரைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. மைக்ரைன் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஹாஸ்பிட்டலைஸில் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கெலாம் வந்தேன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வந்து ஹெட்டேக் அந்த ஹெட்டேக்குன்ற ஒன்று வந்துச்சுனாலே நம்மளால் அதை டாலரேட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பெயினாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ப்ரெக்னென்சியில் எனக்கு மைக்ரைனும் இருந்துச்சு. இதெல்லாமே தான் ஒரு காரணமாக எனக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இப்போது 16 days நான் இருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனுன்றதுனால தான் இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பிளண்ட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாருக்குமே தான் C-section, இப்போ எல்லாருக்குமே தான் நார்மல் டெலிவரி. பட் ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது எல்லாருக்குமே ஆகிறது கிடையாது. சில பேருக்கு ரிஸ்க் இருக்கும், சில பேருக்கு ரிஸ்க் இருக்காது. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த மாதிரி ஆகணும்னு இருக்குது, அந்த மாதிரி ஆயிருக்கு, அவ்வளோதான். கரெக்டாக நம்ம ஆப்ரேஷன் தேட்டரில் கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து அனஸ்தீசியா போடுறாங்க பேக் போனில். ஆக்சுவலி அவங்க கூப்பிட்டு போகும்போதே நான் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருந்தேன். என்னடா அது இப்போ தான் வந்து அதுக்குள்ளே பாப்பா இது பண்ணுறாங்க, ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இன்னும் அப்பா அது வேறு இன்னும் ஒரு 3 days தான். அப்போ வந்து 7th. ஸோ 10th அன்றைக்கி 9th and 10th வந்து அப்பாவுக்கு வந்து இந்த திதி சாமி கும்பிடுறது. ஸோ ரிலேஷன் எல்லாரையுமே கூப்பிட்டு வீட்டில் எல்லோரும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு சாமி கூப்பிட்டு அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு ஒரு பிளானில் இருந்தோம். அதெல்லாமே மைண்டில் அந்த டைமில் ஓடிட்டு இருந்தது. சரி, அப்போ தான் வந்து எனக்கு கைனகாலஜிஸ்ட் வந்து ரெடி ஆரி ஓகே அப்படின்னாங்க. எனக்கு வந்து அவங்க ஃபேஸை பார்த்தோன்னே தான் எனக்கு ஓகே மேம் இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஆப்ரேஷன் தேட்டர் ட்ரெஸ்லாம் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க, ஆப்ரேஷன் தேட்டரில் உட்கார வைக்கிறாங்க. என்னை கரெக்டாக உட்கார வச்சு ஒரு நர்ஸ் முன்னாடி இருக்கா, அவளை அப்படி பிடிச்சிக்க சொன்னாங்க. நான் அப்படி பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு முதுகில் வந்து அனஸ்தீசியா வந்து போடுறாங்க. அனஸ்தீசியா போடும்போது போன தடவை ஆக்சுவலி என்னாச்சுன்னா, துருவன் வயிற்றில் இருக்கும்போது நம்ம நார்மல் ட்ரை பண்ணி C-section எமர்ஜென்சி C-section போனோம் இல்லையா, அந்த டைமில் நம்மளுக்கு அனஸ்தீசியா போடும்போது எனக்கு அந்த நார்மல் டெலிவரிக்கான பெயின் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ரொம்ப நான் ட்ரெயின் ஆகிட்டேன், டயர்டாகிட்டு ஒரு மாதிரி சுத்தமாக எனர்ஜியே இல்லாத மாதிரி ஆகிட்டேன். அப்போ எனக்கு இந்த அனஸ்தீசியா போடும்போது ஒன்றுமே தெரியல. அப்படியே போட்டாங்க, நான் அப்படியே ஃப்ளாட்டு. நான் அங்கே படுத்தவ தான். நான் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணது கூட அந்த டைமில் நான் வந்து கான்ஷியஸ்லேயே இல்லை, நான் வந்து தூங்கிட்டேன். ஏன்னா என்னால் முடியல.
அந்த டைமில். அப்போ நான் தூங்கிட்டதுனால எனக்கு நடந்ததே தெரியல, என்ன நடந்தது, அங்கே என்ன பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியல துருவன் வயிற்றில் இருக்கும்போது. துருவன் கரெக்டாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து இப்படி என்னை இப்படி தட்டி என்னை எழுப்பி என்கிட்ட கொண்டு வந்து துருவனை காமிச்சிட்டு, அவங்க வந்து அப்போ தான் அந்த பிரெஸ்ட் ஃபீடுக்கு இனிஷியேட் பண்ணி அவங்க அந்த பேபி எடுத்துகிட்டு போய் வெளியே இருக்க ரிலேஷன் எல்லாருக்குமே காமிச்சாங்க. ஆனால் இந்த பேபிக்கு என்னாச்சு, நமக்கு வந்து நம்ம கான்ஷியஸில் தான் இருக்கோம், நம்மளை உட்கார வச்சுருக்காங்க, உட்கார வச்சு அனஸ்தீசியா போடுறாங்க. அப்போ என்னாச்சு, அவங்க அனஸ்தீசியா போடும்போது கரெக்டாக போட்ட உடனே எனக்கு வந்து திடீர்னு லோயர் பாடியில் வந்து ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்போ ஷாக் அடிக்கும் போது நான் இப்படி லைட்டாக வந்து ஷேக் ஆச்சு என் பாடி. என்னாச்சுமா, ஷாக் அடித்த மாதிரி இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம், எனக்கு ஷாக் அடித்த மாதிரி இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைம்மா, ரிலாக்ஸ் ஆயிருன்னு சொல்லிவிட்டு உடனே என்னை படுக்க வச்சாங்க. கையிலலாம் வந்து ஐவி போட்டு அந்த பிளட்டெல்லாம் வந்து செக் பிளட் அந்த டைமில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறது, அது அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே எல்லா டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க. உடனே கண்ணெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு அவங்க பேசுகிறது எல்லாமே புரியுது, கேட்குது, எல்லாமே நடக்குது. அப்போ வந்து கரெக்டாக எனக்கு வந்து கரெக்டாக இந்த பிரெஸ்ட்டு கீழே இந்த இடத்துல வந்து புஷ் பண்ணுறாங்க டாக்டர்ஸ், வந்து எனக்கு புஷ் பண்ணுறாங்க. நான் வந்து எனக்கு அப்போ வந்து ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி, இல்லை மூச்சு விட ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு அதெல்லாமே ஞாபகம் இருக்குது, என்ன நடந்ததுன்றது இந்த ப்ரெக்னென்சியில் வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் என்ன நடந்ததுன்றது எல்லாமே ஞாபகம் இருக்குது. அவங்க பேசுறது எல்லாமே எனக்கு கேட்டுட்டு இருக்கேன், கான்ஷியஸில் தான் இருக்கேன். ஆனால் அப்போ வந்து கரெக்டாக புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணி நம்மளுக்கு சி செக்ஷன்றதுனால கரெக்டாக ஸ்டமக் வந்து கிழிச்சு எடுக்கிறாங்க பாப்பாவை எடுக்கும்போது பாப்பா வந்து கொடி சுற்றி இருக்குது அப்படின்றது அப்புறமா தான் எனக்கு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னார், எனக்குமே தெரியாது. அவங்க கார்டு சுற்றி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேபி நான் வந்து டிலே பண்ணியிருந்தேன்னா மேபி ரிஸ்க் ஃபேக்டராக ஆகிருக்கலாம். தேங்க் காட், நான் வந்து கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லி என்னை ஒரு உந்து விசை வந்து என்னை அனுப்பிடுச்சு. நல்ல வேளை நான் போயிட்டேன். இல்லை இன்னும் டிலே பண்ணியிருந்தேன்னா எனக்குமே மேபி இன்னும் பெரிய ரிஸ்க்காக இருக்கலாம். கரெக்டாக பாப்பாவை வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்த உடனே ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னோடய கைனகாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, ரேவதி உனக்கு வந்து கேர்ள் பேபிடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் அந்த ஸ்பாட்லேயே ஆப்ரேஷன் தேட்டரில் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். ஃபுல்லாக கண்ணெல்லாம் கவர் ஆகிருக்கு, ஃபேஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து மேம் கிட்ட சொல்கிறேன், மேம் கேர்ள் பேபின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் மேம், எங்கள் அம்மா தான் வந்து உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷப்படுற ஆளாக இருப்பாங்க கேர்ள் பேபின்னு நீங்கள் சொன்னது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆன் ஸ்பாட்டில் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீஜர்ஸ் ஸ்டிச்சஸ் போடுற அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றி நம்மளை வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பாடி ஃபுல்லாகவே மறுத்து போயிருக்கோம், நம்மளால் எழுந்துக்கவே முடியாது. ஸோ நம்மளை வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் முழிச்சிட்ருக்கேன், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவை கொண்டு வந்து என்கிட்ட அந்த டைமில் காமிக்கல. கரெக்டாக பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் காற்று சுற்றி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ப்ரீத்திங் கஷ்டப்படுறான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அவங்க வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு பாப்பா பிறந்தது வந்து நைட்டு 7:43க்கு பாப்பா பிறந்தா. 7th January நைட்டு வந்து 7:43க்கு பாப்பா பிறந்தா. பிறந்ததுக்கப்புறம் பாப்பாவை நம்ம கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணது வந்து நைட்டு ஒரு 12:30க்கு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அது வரைக்கும் அவங்க தான் வச்சுருந்தாங்க பேபியை. அதுக்கப்புறமா நைட்டு ஒரு 12:30க்கு எப்படா பாப்பா வருவா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா, என்னோடய 2 கோ-சிஸ்டர்ஸு, என் வீட்டுக்காரரு எல்லாருமே ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. என் கூடயே எனக்கு அலோகேட்டான அந்த வார்டில் இருக்காங்க. ஸோ பாப்பா வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களுக்கும் ஒரு ஆர்வம். ஏன்னா ஹிஸ்ட்ரியிலே எங்களோட ஃபேமிலி சைடில், அதாவது என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி சைடில் கேர்ள் பேபின்றது பெருசாக யாருமே இல்லை. ஸோ ஒரு 50 வருஷம் கழிச்சு சொல்லலாம், ஒரு 50 வருஷம் கழிச்சு இவங்க தலைமுறையில் வந்து நம்ம பாப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு கேர்ள். ஸோ அதெல்லாம் ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்தது. இன்னொன்று வந்து கரெக்டாக இப்போது எனக்கு வந்து 5 மாதம் இருக்கும்போது என் வீட்டுக்காரோட பாட்டி, நான் கூட நிறைய வீடியோஸில் போடும்போது பாட்டிலாம் கூட இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தவறிட்டாங்க. எனக்கு வந்து 5வது மாதம் நலங்கெல்லாம் வைக்கும்போது அவங்க வச்சுட்டு போனாங்க, பாட்டிலாம் தவறிட்டாங்க. ஸோ இந்த தடவை நான் கேர்ள் வந்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எனக்கு மாமியாரும் ஆல்ரெடி இல்லை. ஸோ எனக்கு கேர்ள் பேபி வந்தோடனே என் மாமியார், என் வீட்டுக்காரோட பாட்டி, ஸோ இவங்களோட இதெல்லாமே வந்து எனக்கு பிளெஸ்ஸிங்ஸாக வந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். எங்கள் அப்பா வந்து கரெக்டாக இறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து எனக்கு ஒரு பேபி வந்திருக்கு. ஸோ எல்லாரோட ஆசீர்வாதமும் சேர்ந்து தான் ஒரு பொக்கிஷமாக நம்ம கையில் வந்திருக்கு அப்படின்னு நிறையா அதை எக்ஸ்ப்ரெஸே பண்ண முடியல என்னால். அவ்வளோ ஹாப்பி அந்த டைமில்.
அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் ஒரு 2 டேஸில் எழுந்து உட்காந்துருவோம். போன தடவை துருவனுக்கே நம்ம வந்து நார்மல் ட்ரை பண்ணி அதை எழுந்து உட்காந்துட்டோம். இது C-செக்ஷன் பண்ணாலும் நம்ம 2 டேஸில் எழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் வந்து அந்த டைமில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். கரெக்டாக அந்த 1 டே போச்சு. நம்மளுக்கு அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு 1 டே மட்டும் நம்மளுக்கு யூரின் பேக் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து எழுந்துக்க முடியாதுன்றதுனால அந்த 1 டே மட்டும் யூரின் பேக் எப்பயுமே C-செக்ஷன் பண்ணுற எல்லாருக்குமே அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது அப்புறமா 1 டே கழிச்சு ரிமூவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் டே வந்து நம்மளை வந்து எழுந்து போக சொல்கிறாங்க ரெஸ்ட் ரூமுக்கு. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் எங்கேயோ வெளியே போயிருந்தார். துருவனை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் இருந்தார். அப்போ வந்து என் சிஸ்டர் பிரியா கூட இருந்தால், பாப்பா இருந்தால், பிரியா இருந்தால், நான் இருந்தேன். ஸோ ஃபிசியோதெரப்பி வந்தாங்க, அவங்களும் ஒரு நர்ஸ் வந்தாங்க. ஸோ இவங்களாம் வந்து இப்போ நீங்கள் எழுந்து நடக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கரெக்டாக பொறுமையாக எழுந்துக்க வைக்கிறாங்க. படுத்துட்ருக்கேன், என்னை பொறுமையாக லிஃப்ட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு மயக்கமாக இருக்குது. நார்மலாக இது ஜென்ரலாக இருக்கும் சில பேருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் கேட்கும்போது. அப்புறம் பொறுமையாக வந்து பிரியா வந்து என் கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டுட்டு போகிறா, வாஷ்ரூமுக்கு கூப்பிட்டு போகிறா. ஆக்சுவலி அவள் தான் போயிட்டு வாஷ்ரூம் வந்து நான் நடந்து போகிறேன். பட் எனக்கு வந்து செம்ம தலைவலி. எப்படி அந்த தலைவலியை நான் எப்படி சொல்கிறதுனா, 2 சைடில் யாரோ என்னை வந்து சுற்றி வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு வலி. அந்த வலி என்னால் டோலரேட்டே பண்ண முடியல. நார்மல் டெலிவரி பெயினை கூட தாங்கிட்டேன் நான். ஆனால் இந்த வலி என்னால் தாங்க முடியல. எனக்கு இந்த கழுத்து ஃபுல்லாக வலிக்குது, தலை ஃபுல்லாக வலிக்குது. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் தான். அதனால் ஆப்ரேஷன் நடந்து 2வது நாள் தானே, ஸோ சரியாயிடும் மேபி. எனக்கு தண்ணி தாக எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த 1 டே எனக்கு குடிக்கவே விடலை. தண்ணி இல்லை, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ நைட்டு தான் எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு. ஸோ 7 o'clock நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியே குடித்தோம். ஒரு வேளை நம்ம டீஹைட்ரேட் ஆகிருக்கோம், நம்ம அசம்ஷன் தான் இருக்கே. ஸோ தலைவலி வந்து தான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த 1 டே 2 டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வர தலைவலி தான் அப்படின்னு நம்மளுமே நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்து படுக்கிறேன். அப்போ தான் இல்லை என்னால் எழுந்துக்க முடியல, எழுந்தால் எனக்கு மயக்கம் வருது, என்னென்னா வாமிட் வர மாதிரி இருக்குது, வயிறுலாம் பெரட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ இது மாதிரி எனக்கு வந்து மைக்ரைன் டைமில் இருந்தது. எப்படின்னா வாமிட் வந்துருச்சு. அப்போ வந்து வரா மாதிரிலாம் இல்லை, எனக்கு வாமிட்டே வரும். இன்னொன்று என் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் கொமட்டிகிட்டே இருக்கும். அந்த இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது எனக்கு. இப்போ கரெக்டாக நான் பாத்ரூம்லேருந்து வந்து படுக்கிறேன். கரெக்டாக அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், இல்லை என்னால் முடியல, எனக்கு நடக்கிற இந்த ஸ்டிச்சஸ் பெயின் கூட எனக்கு அவ்வளோ தெரியல, அதோட ஒரு 10-100 மடங்கு அதிகமாக இந்த போர்ஷன் எனக்கு அப்படியே வலிக்குது. நான் அப்படியே வந்து சரின்னு படுத்துட்டு நான் சொல்கிறேன். டாக்டர்ஸ் வந்து போன 2-3 டாக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், இல்லைம்மா இட்ஸ் டேக்ஸ் டைம் ஃபார் சம் பீப்புள் அப்படின்றாங்க. அதாவது ஒரு 3 பேருக்கோ இல்லைனா ஒரு 100ல் ஒரு 2 பேருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் டிலேவாக இருக்கலாம், ஒரு 3 நாள் இருக்கும், சில பேருக்கு 5 நாள் இருக்கும் இந்த ஹெட்டேக் அப்படி சொன்னாங்க. C-செக்ஷன் பண்ணதுனால சில பேருக்கு வந்து அப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, 3 days ஆச்சு. அப்புறம் ஸ்லோலி அது வந்து 5 days கிட்ட ஆச்சு. ஆனால் என்னால் அந்த வலியை தாங்க முடியல. என்னால் கழுத்து கூட சுத்தமாக திருப்ப முடியல. இந்த கழுத்து ஃபுல்லாகவே இந்த நர்வ், இந்த சைட்லேருந்து வர நர்வ் ஃபுல்லாகவே வலிக்குது. பின்னாடி இந்த கழுத்து பகுதி ஃபுல்லாகவே வலிக்குது. கரெக்டாக இங்கேருந்து இந்த தலை ஃபுல்லாக வலிக்குது. அது என் பர்டிகுலர் ஒரு இடம்னாவது சொல்லலாம், ஆனால் ஃபுல்லாக வலிக்குது. யாரோ வந்து அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. என்னால் அந்த வலி தாங்க முடியல. நான் அவங்கக்கிட்டே நான் சொல்கிறேன் கண்ணிலேருந்து வர ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அது அழுகிறதுன்னு சொல்லலை, ஆனால் ஸ்ட்ரெயின் ஆகுதா கண் என்னன்னு தெரியல, கண்ணிலேருந்து மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஈவன் தான் நான் அது அந்த டைம் எமோஷ்னலாலாம் இல்லை, ஆனால் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. என்னால் வந்து ஸ்பெக்ஸ் போட முடியல. அப்போ தான் வந்து என்னால் லைட்ஸ் கூட பார்க்க முடியல. லைட்ஸ் பார்த்தா வந்து எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. அந்த லைட்டை பார்க்கவே வந்து பிடிக்கல எனக்கு, அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ தான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு மேலே இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு பேக் சைடில் இருக்க லைட் போட்டு என்னை மறைக்கிற மாதிரி ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி ஓகே, அப்போ உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நீங்கள் லைட்டை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஐ பவர் இருக்கிறதுனால கண்ணாடி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ரொம்ப நேரமாக கண்ணாடி வேறு போடாமல் நம்ம எப்படியும் எழுந்துக்க போகிறதில்ல. ஸோ எனக்கு ஃபுல்லாகவே அப்படியே பெட் ரிட்டன் மாதிரி தான் இருந்தேன். ஃபுல்லாகவே நமக்கு ஃபீட் தான் பண்ணாங்க. நம்மளால் ஃப்ளாட்டாக படுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருந்தோம். அந்த 5 நாள் ஆகிற வரைக்கும் நமக்கு ஹெட்டாக் இருந்தது. அப்புறமா 6th day போச்சு. உடனே வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி நான் மைக்ரைனுக்கு இந்த நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட தான் பார்த்துருந்தேன் டியூரிங் ப்ரெக்னென்சியில். ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்த்துட்டு, இல்லைம்மா இது வந்து
ஏதோ நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் இவ்வளோ டேஸ் வந்து ப்ரொலாங்டாக யாருக்குமே இருக்காது. உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா சம்வேர் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, நம்ம அதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக 7th டே கிட்ட ஆச்சு. அப்போ தான் பொங்கல். ஏன்னா 7ஆம் தேதி நம்மளுக்கு பாப்பா பிறந்தா. கரெக்டாக அந்த 14, 15 பொங்கல் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியே. எனக்குமே என்னடா அது, எவ்ரி பொங்கலுக்கு நம்ம வந்து வீட்டில் இருப்போம், சாமி கும்பிடுவோம், அந்த மாதிரி நடக்கும். இந்த பொங்கலப்போ நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்டாக, அதுவும் படுத்த படிக்கையாக இருக்குமேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து எப்படா எனக்கு சரியாகும், நம்ம எழுந்துப்போமா அப்படிலாம் எனக்கு வந்து மைண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. லிட்ரலி நான் அந்த டைமில் டேஸ் போக 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 ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் எனக்கு தெரியல, 5 நாள் வரைக்கும் கூட ஓகே. அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு 6 நாள் 7 நாளில் சரியாயிடும் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ 7 டேஸ் மேலே அது ஆக ஆக என்னைக்குள்ளே அதுவே வந்து ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. நான் டவுன் ஆகிட்டேன் அந்த டைம். உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அப்போ வந்து என் ஃபேமிலி தான் உண்மையாக சொல்லணுன்னா எல்லாருமே சொல்கிறேன். என் கூட இருந்த என் 2 கோ-சிஸ்டர் ஆகட்டும், எனக்கு கூட பிறக்காத தங்கச்சின்னு அக்கா மாதிரி அவங்க 2 பேருமே இருந்தாங்க. அது லிட்ரலாக எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இவ்வளோ ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு அந்த டைமில் இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து என்னடா நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறோன்ட்டு அது வேறு எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தது. நம்ம என்னாச்சு, நம்மளால ஏன் எழுந்துக்க முடியல, நம்ம எப்போ எழுந்து உட்காருவோம் அந்த மாதிரி. நார்மலாக சொல்லுவாங்களா, இட்ஸ் ஓகே இஃப் யூ ஆர் நாட் ஓகே அப்படின்னு. அந்த டைமில் அதை நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு யார்கிட்டையும் பேச கூட பிடிக்கல. அதுக்கப்புறமா என் கோ-சிஸ்டர் வந்து சொன்னாங்க, என்னோடய அக்கா இருக்காங்கல்ல, கனகா அக்கா, அவங்க சொன்னாங்க, நீ வந்து உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லை, நீ எப்பவுமே துருன்னு ஓடிட்டே இருப்ப, உன்னை வந்து இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு, நீ வந்து நீ எப்பவுமே இருக்க மாதிரி இரு, நீ மைண்டில் எதையும் போட்டு இது பண்ணிக்காத, ஏற்றிக்காத அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. பிரியாவும் சொன்னால் ரொம்ப யோசிக்காதீங்க அக்கா, சரியாயிடும், நீங்கள் ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. நான் அம்மாக்கிட்ட நான் பேசவே இல்லை. எனக்கு அம்மாக்கிட்ட பேசினா எமோஷனல் ஆகிடுவேன்னு பயம் வந்துச்சு. அவங்களுக்கும் என்கிட்ட பேசினா எமோஷனல் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட, இல்லைங்க நான் வந்து அம்மாக்கிட்ட பேசினா ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன், அம்மா என்னால் அப்புறம் அம்மா அழுகிற மாதிரி ஆகிடும், வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்தாங்க, என்னை பார்த்தாங்க, என் கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை தைரியமாக இரு சரியாயிடும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து துருவனை வந்து பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து என் ஹஸ்பண்ட், என் கோ-சிஸ்டர்ஸ், என் பிரதர் இன்லாஸ், சான்ஸே இல்லை. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ எனக்கு ஃபேமிலி வந்து என்னால் முடியலன்னு இருக்கப்போ எல்லாருமே வந்து அந்த டைமில் வந்து தாங்கி பிடிச்சாங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி என்னென்னா, நான் அந்த 7 டேஸ் ஆச்சு, 8 டேஸ் ஆச்சு, அப்போ தான் வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக என்னை வந்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. நான் இது வரைக்கும் ஆம்புலன்ஸில் போனதே இல்லைன்னா எனக்காக நான் போனதில்லை, ஃபேமிலியில் இருக்க பீப்புளுக்காக நான் போயிருக்கேன். ஆனால் எனக்காக நான் ஆம்புலன்ஸில் ஏறினதே இல்லை இது வரைக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து என்னை வந்து ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி என்னை கூப்பிட்டு போகும்போது ஒரு மாதிரி அந்த மன கஷ்டத்தை என்னால் சொல்லவே முடியல. என்னை பெட்லேருந்து உட்கார வச்சு கூட அவங்க மாற்ற முடியல, வீல் சேரில் கூட என்னால் கூப்பிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு அவங்க படுத்துகிட்டே என்னை அப்படியே வந்து இது பண்ணி என்னை ஸ்ட்ரெச்சரில் மாற்றுறாங்க. ஸ்ட்ரெச்சரில் மாற்றி இங்கேருந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஆக்சுவலி இன்னொரு பிளேஸ்க்கு போகணும். அப்போ இங்கேருந்து என்னை ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு அங்கேருந்து வெளியே அவங்க இறக்கி கூப்பிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப அந்த பெயின் வந்து அந்த இதில் இருந்தது, அவ்வளோ பெயின் இருந்தது. என்னால் தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ பெயின் இருந்தது. என்னை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. மனசுலலாம் என்னடா நம்ம வந்து உயிர் பழைப்போமா அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. மேபி நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு இப்படிலாம் சொல்லாத அப்படி தான் சொல்லுவாங்க, ஏன்னா என் ஃபேமிலிலேயே அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் நான் ரொம்ப டெப்ரெஸ்டாக இருந்தேன். பெட் ரிட்டனாகவே இருந்தால் அவங்களுக்கே தெரியும், நம்ம சாப்பிட்றது ஒருத்தர் ஊட்டுறதுலேருந்து நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான், அவங்க தான் ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிட்டாரு. லிட்ரலி என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எனக்கு அவ்வளோ இஷ்யூ இருக்கும்போது அவர் வந்து முகம் சுளிக்காமல் அந்த டைமில் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு. நார்மலாக எல்லாருக்கும் வர சண்டை, சின்ன சின்ன குறும்பு எல்லாமே நார்மலாக இருந்தால் கூட நம்ம அந்த மாதிரி டவுனாக இருக்கும் போது, கஷ்டப்படும் போது நம்ம லைஃப் பார்ட்னர் நம்ம கூட இருக்கிறது, அது எவ்வளோ பெரிய மாரல் சப்போர்ட்டுன்றது அந்த டைமில் நான் நல்லா ஃபீல் பண்ணேன். அப்போ என்னாச்சு, எனக்கு இந்த பிரெயின் இன்ஃபெக்ஷனால் எனக்கு வந்து டக்குன்னு பிபி ரைஸ் ஆகிடுச்சு.
சுகர் ரைஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இது வரைக்கும் பிபி இருந்ததே இல்லை, சுகர் இருந்ததே இல்லை. ப்ரெக்னென்சி டைம்லேயுமே வந்து சுகர்லாம் இருந்ததே கிடையாது. ப்ரெக்னென்சி டைமில் வெறும் தைராய்டு மட்டும் தான் இருந்தது. அந்த டைமில் என்னாச்சு, எல்லாமே ஷூட்டப் ஆகிடுச்சு. அப்போது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து யூரினல் போயிட்டே இருக்கேன். அப்போ வந்து ஃபுல்லாக அவர் தான் வந்து பெட் பேன் வச்சு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20-25 டைம்ஸ் அந்த பர் டேவே இருக்கும். நான் வந்து மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே சொல்கிறேன். அவ்வளோ தடவை நான் வந்து போகிறேன். டாக்டர்கிட்ட சொல்கிறோம், இல்லை எங்களுக்கு தெரியல, பயங்கர ஃப்ரீக்வெண்ட் யூரினலாக இருக்குது, சரி நீங்கள் யூரின் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாட்டர் இன்டேக் எடுத்துக்காமல் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு உள்ளே போகிறேன். என் மனசில் என்ன தோணுச்சு தெரியல, எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது மனசு அப்படின்னு. அவர் வந்து எனக்காக, நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளே போகிறேன், நான் அதை படுத்துகிட்டே தான் இருக்கேன், நம்மளால் எழுந்திருக்க கூட முடியல இல்லையா. ஸோ நான் அந்த ஸ்கேன் எம்ஆர்ஐக்காக ஒரு 1/2 hour ஆகும் அது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரே பொசிஷன் தான் இருக்கணும், நீங்கள் வந்து அசையக்கூடாது, எழுந்துக்கக்கூடாது, நீங்கள் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்கேன் கிட்ட எடுத்தாங்க எம்ஆர்ஐயில். அதில் நம்ம ஐவி போட்டிருந்தோம் இல்லையா, ஐவியில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ஏதோ மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு பிரெயின் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸில் கவர் பண்ணி ஒரு ஸ்கேன் மாதிரி ஒன்று எடுத்தாங்க. அந்த எம்ஆர்ஐ எடுக்கும்போது அங்கே என்னாச்சு அப்படின்னா, என்னை வந்து எடுக்கிறாங்க. எம்ஆர்ஐ எடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக அந்த ரூம்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ லிட்டரலாக எனக்கு என்ன ஆச்சு, இந்த படத்துலலாம் வரும் இல்லையா, நமக்கு பேஷண்ட் கிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படிலாம் சொல்லிலாம் கூப்பிட்டு போய் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு வலி வேறு தாங்க முடியல, நம்ம இருப்போமா இல்லையான்னு அந்த டைமில் அவ்வளோ டவுனாக யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப டெப்ரெஸ்டாக இருந்தோம். அப்போ என்னாச்சு, கரெக்டாக இவரும் வெளியே டாக்டர்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ என்னாச்சு, ஓகே நம்மளோட இது சாப்டர் வந்து க்ளோஸ் போல் இருக்குது, மேபி டேஸோ இல்லை மந்த்ஸோ கொடுத்துடுவாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி என் மைண்டில் தோண ஆரம்பிச்சிருச்சு. தப்பு தான் ஆக்சுவலி. அந்த டைமில் நம்ம தான் போல்டாக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இது நிறைய ப்ரெக்னன்சியில் இருக்க உமன்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், என்ன நடந்தாலும் கான்ஃபிடென்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளை மீறி நம்ம டவுன் ஆக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன் இதை. கரெக்டாக அந்த டைமில் மறுபடியும் வந்து என்னை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்குறேன், என்ன சொன்னாங்க டாக்டரு, நான் இருக்க மாட்டேனா அவ்வளோதான் நான் அப்படிலாம் கேட்குறேன். அவர் வந்து ஏன் பைத்தியம் மாதிரி பேசுகிறேன், அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற அப்படி இப்படி சொல்லி அவர் என்ன கேட்குறாரு. அப்புறம் என்ன சொன்னாங்க, எதுக்கு தனியாக கூப்பிட்டு பேசினாங்க, ஏன் முன்னாடியே பேச வேண்டியது தானே, எதுக்கு தனியாக கூப்பிட்றாங்க அப்படிலாம் நான் கேட்டேன். கேட்டோடனே அவர், இல்லை டாக்டர்லாம் இல்லை, அங்கே லேப் டெக்னீஷியன் அவங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், அவங்ககிட்ட வேறு யாரோ மாற்றி சொல்லியிருப்பாங்க போல் அப்படி சொன்னார். சொல்லிவிட்டு இல்லை ஏதோ கட்டி மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க பிரெயின் கிட்ட அப்படி சொன்னார். கட்டினோடனே ஓகே அவ்வளோதான் போல், நமக்கு ஏதோ டியூமர் மாதிரி ஏதோ வந்துருச்சு போல் இருக்கு, முடிஞ்சு போல் சோழி அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஆம்புலன்ஸில் நம்ம மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வந்து உடனே என்னை விசிட் பண்ண வராரு. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாரு, இது வந்து எக்லாம்சியா அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் இது வந்து நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே இது வராது, நம்ம இந்த ஃப்ளூயிட் நம்ம பேக் போன்லேருந்து எடுக்கும்போது அனஸ்தீஷியா கொடுக்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிருக்கு போல இருக்குது, அதனால இது வந்து ஷூட்டப் ஆகிருக்கும், இது வந்து எல்லாருக்குமே நடக்காதுமா, 100ல் ஒருத்தருக்கு இல்லை 1000ல் ஒருத்தருக்கு தான் நடக்கும் அப்படி சொன்னார். சொன்னோடனே நீ கவலைப்படாத, நான் உன்னை சரி பண்ணிவிடுவேன் அப்படிலாம் சொல்லி அந்த டாக்டர் எனக்கு ஹோப் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்கா, நான் சொல்கிறேன் எனக்கு வந்து தெரியல, நீங்கள் மட்டும் தான் இப்போ எனக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க, ஸோ நீங்கள் சொல்கிறீங்கன்ற ஒரு இதை மட்டும் தான் நான் மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்லாம் அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் வந்து ஒரு 3 daysல வந்து ஹெவி டோசேஜ் மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் பேபியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, இந்த 3 days வந்து நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ப்ரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பம்ப் பண்ணி மில்கை எடுத்து நான் கொடுத்துருவேன். எங்கள் அம்மாவோ இல்லை என்னோடய கோ சிஸ்டர்ஸ் இருக்காங்க 2 பேரில், அவங்க வந்து குழந்தைக்கு வந்து சங்கில் கொடுப்பாங்க. ஸோ என்கிட்ட வந்து என்னால் வந்து கொடுக்க முடியல பாப்பாவுக்கு. நான் அப்படி வந்து கொடுக்கலான்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். நான் படுத்துகிட்டே வந்து பாப்பாக்கு ஃபீட் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். பாப்பாவுக்கு வந்து அப்போ வந்து சக் பண்ண தெரியல. அப்போ வந்து பாப்பா வந்து பைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் தான் ஓகே அப்போனா நம்ம பம்பில் வந்து நான் எடுத்து கொடுத்துட்றேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எழுந்து உட்கார முடியல. அதெல்லாம் வேறு ஒரு கில்ட்டி ஃபீலாக இருந்தது எனக்கு உண்மையாலே அந்த டைமில். என்னடா இது நம்ம பாப்பாவுக்கு நம்மளால் ஃபீட் பண்ண முடியல அந்த டைமில்.
நம்மளும் வந்து பெட் ரிட்டனாக இருக்கும். துருவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா எப்பயுமே என் கையிலேயே இருப்பான் துருவன். வீட்டில் வந்து நம்ம அவனை கூட சேட்டை பண்ணிவிட்டு அவன் கூடயே வந்து சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து அவன் பின்னாடியே தெரிஞ்சிட்ருப்பேன். இவன் இப்போ நம்ம மாசமாக இருந்தால் கூட அந்த டைமில் அவனை தூக்க சொல்லுவான். நான் தூக்கிலாம் இடுப்பில் வச்சுட்ருப்பேன். 9th மந்த் வரைக்கும், இந்த டெலிவரி அன்னைக்கு முன்னாடி வரைக்குமே நான் அவன் இடுப்புலலாம் தூக்கி வச்சுட்டு தான் இருப்பேன். அவன் சொன்னால் அடம் பிடிப்பான். சரிப்பா அவன் குழந்தை எங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடுப்புலலாம் தூக்கி வச்சுருப்பேன். அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது துருவனை மிஸ் பண்ணேன். என்னோடய பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண முடியலன்னு அந்த ஃபீலிங் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. நார்மலாகவே போஸ்ட்மார்ட்டம் அந்த டிப்ரெஷன் இருக்கும். அதோட அடிஷ்னலாக நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நம்ம மைண்டில் என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக வந்து அந்த டாக்டர் சொன்ன மாதிரி என்னை 3 நாள் என்னை வந்து உட்கார வைக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஆனால் அதுக்கு வந்து கரெக்டாக 10 நாள் 12 நாளாக ஆச்சுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக நான் 7th அன்னைக்கு அட்மிட் ஆனேன் இல்லையா. ஸோ 12 days கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேட்டோம், இல்லை இப்போது வந்து இந்த மெடிசன்லாம் போட்டு எங்களுக்கு ஹெடேக் குறைய வச்சுருக்கீங்க நீங்கள். ஆனால் இப்போ மெடிசன் இல்லாமல் நம்ம வீட்டில் போயிட்டு உடனே நம்மளுக்கு எதனா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ மெடிசன் இல்லாமல் அப்சர்வேஷனில் எனக்கு இங்கே வைங்க அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டுமே சொன்னார். எனக்கும் அது லாஜிக்காக இருந்தது. ஏன்னா மெடிசன் போட்டு நம்மளை வந்து தலைவலி கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் மெடிசன் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது இன்னும் வீட்டுக்கு போய் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, நம்மளால் எழுந்து நிற்க முடியல, உட்கார முடியல, கிர்னஸ் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, எல்லா இஷ்யூஸுமே சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா ஐவி வேறு. எனக்கு வந்து நரம்பே நார்மலாக தெரியாது. எனக்கு அவங்க வந்து பார்த்தா விசிபிளாக தெரியாது. ஆனால் அவங்க வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி தான் வந்து அந்த நர்வ் எங்கே இருக்குதுன்னு ஃபைன் பண்ணி அவங்க எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே மாற்றினாங்க, இங்கேருந்து இங்கே மறுபடியும் மாற்றினாங்க. ஸ்வெல் ஆகிடுச்சு கை எல்லாமே, கை தூக்க முடியல. ஏற்கனவே கழுத்து நம்மளால் திருப்ப முடியல. லெஃப்ட் சைடு இன்னுமே வலிக்குது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் அது எல்லாமே அந்த தழும்புலாம் இங்கே இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ரத்தம் கட்டினது அப்படியே நின்றுடுச்சு. அங்கங்கே பேட்ச் பேட்சாக பாடி ஃபுல்லாக வந்து டேமேஜ் தான் ஃபுல்லாக. இப்போ இந்த ரெக்கவரிங்கிறது தான் பெரிய டாஸ்காக இருக்குது. இப்போ எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு என்னால் மனப்பூர்வமாக நான் வீட்டுக்கு வந்த அன்றைக்கி தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்பா நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம்டா, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வருவோம்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையே, ஹாஸ்பிட்டலே பேக்கிங் தான் போல் நம்ம அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். லிட்டலாக ரொம்ப டவுனாக இருந்த டைம்ஸ் அதெல்லாமே. ஸோ யார்கிட்டையும் பேச கூட பிடிக்கல. எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸு என்னை பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி என்னால் கண்டு கூட அந்த டைமில் ஓப்பன் பண்ண முடியல. யாரையுமே என்னால் பார்த்து அவங்கக்கிட்ட பேசக்கூட முடியல. ரெஸ்ட்டு. இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நேற்று வந்து நாங்கள் ரிவ்யூ போயிட்டு வந்தோம் டாக்டர்கிட்ட. டிஸ்சார்ஜ் ஆகி 1 week ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க கைனகாலஜிஸ்ட்டும் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டும். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து தூக்கத்தை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் டாலரேட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஏன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்போது உங்களுக்கு ஹெட்டேக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் தூக்கத்தை மட்டும் யாருக்காகவும், இப்போ பாப்பாக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு 6 hours கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் தூங்குங்க. ஸோ ஒரு 1 dayக்கு கண்டிப்பாக வந்து 6 hours ஒரு பர்சன் தூங்கணும். அது வந்து மேண்டேட்டரான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 monthக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. வீட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் பாப்பாவையும் பார்த்துக்க சொல்லுங்கள். நீங்களே ஃபுல்லாகவே பார்த்துக்கிறேன்ட்டு உங்களை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ரொம்ப நேரம் உட்காந்து ஃபீட் பண்ண முடியல அப்படின்னா பம்ப் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் ரெக்கவர் ஆகிற இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே அப்படியே வந்து எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மைக்ரைன் இருந்ததுனால இந்த மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் யாருக்குமே ஆனதில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்கும் போது ஓகே, நம்ம தான் ஹிஸ்ட்ரி மேக் பண்ணியிருக்கோம் போல். அந்த ஹாஸ்பிட்டலில் யாருக்குமே இந்த மாதிரி இத்தனை டேஸ்லாம் யாருமே இருந்தது இல்லையா. பாப்பா பிறந்த உடனே 2 to 3 days எல்லாமே அவங்க பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க போல் இருக்கு. நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆனதுனால 16 days வந்து நம்ம அவங்க ஹாஸ்பிட்டலைஸில் இருந்தோம். எனக்கே வந்து எப்படா வீட்டுக்கு வருவோன்னு இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து என்னை பார்த்துக்கிட்டது, எனக்கு சப்போர்ட் பண்ணது, எனக்கு மாரலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாமே வந்து அந்த டைமில் எனக்கு வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு அதெல்லாமே. ஸோ நிறைய நியூ மாம்ஸ், நிறைய ப்ரெக்னென்ட் உமன் ஃபேமிலிஸ் எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், அவங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும். நிறைய அவங்களுக்கு யோசனைகள் இருக்கும். திடீர்னு சில பேர் டெப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதை நான் ஒரு வேண்டுகோளாக நான் சொல்லிக்கிறேன். இந்த 16 days வந்து பார்த்திங்கன்னா
நம்ம நிறைய கோத்ரூ பண்ணியிருப்போம். ஆனால் இதுலேருந்து இப்போ வெளியே இப்போ தான் ஒரு 1 வீக் ஆச்சு. நான் இன்றைக்கி தான் சரி நம்ம வீட்டுக்கு வந்தோன்றது கூட நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை நான் போடுறேன்னு. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாருக்குமே நடக்காது அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு நடக்கலாம், சில பேருக்கு நடக்காமல் இருக்கலாம். ஸோ இதனால் பார்த்து வந்து நீங்கள் பேனிக் ஆகிட வேண்டாம். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். ப்ரெக்னென்ட் உமன் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இது இப்படிலாம் ஆகுமா அப்படிலாம் நீங்கள் வந்து ரொம்ப மைண்டில் எதுவுமே ஏற்றிக்காதீங்க. பிகாஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச பர்சன்ஸே வந்து நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்து இதை பேனிக் ஆகிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நம்ம தான் தேவையில்லாமல் இந்த வீடியோ போட்டோமோ அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஸோ நம்ம வீடியோவை பார்த்து ஒரு நல்ல விஷயம் அவங்க லேர்ன் பண்ணிக்கணுமே தவிர அது ஒரு பேடாக இருக்கக்கூடாது அப்படின்றது நான் எப்பவுமே நினைப்பேன். இப்போ கூட இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வந்துட்டேன். இப்போ வந்து காட் கிரேஸில் வந்து என்னால் உட்கார முடியுது, நடக்க முடியுது. ஆனால் ஸ்டார்டிங்லாம் வந்து எழுந்து கால் கீழே வச்சாலே கால் எல்லாமே மறத்துடும். என்னால் நடக்க முடியாது. ஒருத்தவங்க சப்போர்ட்டில் தான் நான் நடந்தேனே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. அவங்க தான் என்னை பிடிச்சி நடக்க வச்சாங்க, என் ஹஸ்பண்ட் நடக்க வச்சாங்க. அப்புறம் ஃபிசியோதெரப்பி வந்து அவங்க வந்து என் கையை பிடிச்சி கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணி அவங்க சொல்ல தான் எல்லாமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் எல்லாமே பண்ணேன் நான். இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டேஸ் பயங்கர டாஸ்க்காக இருந்தது. என்னடா இது இப்படி இருக்கே உடம்பு, என்ன ஆச்சு எனக்கு, என்னால் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கனே அப்படின்னு எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிது. இல்லை ரேவதி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, எழுந்து ஏதாவது நம்ம பண்ணணும், நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு இது சொல்லிக்கிட்டே இருந்தது மைண்ட் வாய்ஸு. அதுக்கப்புறம் தான் எழுந்து இப்போ கொஞ்சம் இப்போ நேற்றுலாம் நான் தான் துருவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டேன். ஸோ இப்போ வந்து துருவனையும் பார்த்துக்கிட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும். இன்னொரு 1 மந்த் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சரியாயிடும். ரொம்ப யோசிக்காதீங்க, மொபைல் அதிகமாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து டாக்டர் சொன்ன ரூல்ஸ்லேயே வந்துருச்சு. நீங்கள் வந்து என்னெல்லாம் சாப்பிட்ணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. நீங்கள் அவுட் சைடில் இப்போ போகிறீங்க அப்படின்னா பொல்யூஷனில் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க அப்படின்னாங்க. நீங்கள் வந்து டஸ்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு அலர்ஜி வந்ததுன்னா உடனே வந்து உங்களுக்கு ஹெட்டேக் வந்து வர சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா துணி மாதிரி எதாவது கட்டிட்டு குக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பண்ணும் போது அந்த அந்த அரோமா வருது இல்லை, அது கூட உங்களுக்கு வந்து அந்த நெடி வந்து உங்களுக்கு ஆகாது. ஸோ இனிமேல் டேக் கேர் பண்ண வேண்டியது இந்த மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. வீட்டில் வந்து ஊதுவத்தி, சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றாதீங்க. அப்படி ஏற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிளேஸை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருங்க. அதெல்லாம் சொல்லும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாச்சு. என்னடா சாமிக்கு நம்ம ஏற்றுறது இது ஊதுவத்தி, சாம்பிராணி அதெல்லாம் கூட ஏற்றக்கூடாது, நம்ம அந்த ஸ்மெல் ஒத்துக்காது நமக்கு அப்படின்ட்டாங்க. அது வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுக்கு ஹெட்டாக் வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, பட் இதெல்லாம் வர சான்ஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்றதுனால தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. வெளியே நீங்கள் டெம்பிள் எதனா போனால் கூட நீங்கள் அந்த கற்பூரம் எரியும் போதும் ஸ்மோக் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அங்கே நடக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்ட்டாங்க. ஸோ ஹெவியாக எந்த ஸ்மெல்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அதே மாதிரி நம்ம ப்ரான் சாப்பிடக்கூடாது, நம்ம கருவாடு சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கிராப் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஃபிஷ்ஷு மட்டும் சாப்பிடுங்க, ஃபிஷ்ஷில் அந்த குழம்புல போட்டு சாப்பிடுங்க, ஃப்ரை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர். ஆனால் வெஜிடேரியன் எல்லாமே நம்ம சாப்பிடலாம். ஸோ வெஜ்ஜுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. மட்டன் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதை வந்து எப்படியாவது நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம உடம்பை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம 2 குழந்தையும் பார்த்துக்க முடியும். அதனால் இனிமேல் நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா அந்த டைமில் நம்ம எவ்வளோ டவுனாக ஃபீல் பண்ணோம், நம்மளோட இம்யூன் சிஸ்டமே அந்த டைமில் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து கரெக்டாக அந்த செக்ஷன் நடந்த அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இம்யூன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஈஸியாக ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இம்யூனிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஜென்ரலாக எனக்குன்னு இல்லை, எல்லா ஹியூமன் பீயிங்க்குமே நான் சொல்கிறேன். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த நோயுமே சீக்கிரமாக அட்டாக் ஆகாது. ஸோ அதுக்கான ஃபுட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது இனிமேல் தான் நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து ஓகே இதெல்லாம் நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் இனிமேல் தான் நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு 2-3 விஷயம் வந்து நான் பேசணும்னு நினச்சேன். இன்னொன்று வந்து பாப்பாவை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்து கேர்ள் பேபி பிறப்பான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் ஃபேமிலியிலேயே. எப்படின்னா எங்கள் அம்மா மட்டும் தான் பெட் கட்டியிருந்தாங்க, கேர்ள் பேபி தான் பாரு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவங்க துருவன் பிறக்கும் போதே கேர்ளாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாயின்னோடனே
வாயா அப்படின்னாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க என்ன தோணுச்சோ தெரியல அவங்களுக்கு, பொண்ணு தான் இந்த தடவை பாரு நான் பெட் கட்டுறேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்டலாம் பெட் கட்டியிருந்தாங்க. அவங்க ஆசைப்படியே பொண்ணு தான் வந்து பிறந்திருக்கா நம்மளோட பொக்கிஷமாக. நானே சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இதை வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சொன்னாங்க, பாரு உனக்கு கேர்ள் பேபி தான் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என் ஆஃபீஸ் கொலீக்ஸ் என்ன நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லை உனக்கு என்னமோ கேர்ள் பேபி மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேர்ள் பேபின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து இல்லை, எந்த பேபினாலும் எனக்கு ஓகேப்பா, இந்த பேபி அந்த பேபின்லாம் மைண்டில் நான் எதுவுமே யோசிக்கல. ஏன்னா நம்ம அது மாதிரி யோசிச்சுட்டு அது இல்லைன்னா நம்ம அதுவுமே யோசிக்கக்கூடாதுல்ல, மைண்டில் அதே ஓடிட்டுருக்கோம். அதனால் எந்த பேபியாக இருந்தாலும் சரி, நல்லபடியாக கடவுளோட ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வந்தால் போதும், அது மட்டும் தான் நான் யோசித்தேன். தேங்க் காட் வந்து எனக்கு நான் இஷ்யூஸ் கோத்ரூ பண்ணேன், என் பேபி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவள் நல்லபடியாக வந்தாள் வெளியே, அதுவே